لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على سيد المرسلين سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதி உம்மத்தாக, இறுதி சமூகமாக எம்மை தேர்ந்தெடுத்து மிக குறுகிய காலம் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக வேண்டி எம்மை இங்கே படைத்து அனுப்பி வைத்திருக்கின்றார். நாம் மிக குறுகிய காலம் வாழ்நாள் கொடுக்கப்பட்ட ஒரு உம்மத்தாக, ஒரு சமூகமாக இருக்கின்றோம். அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமது வாழ்நாளை பற்றி சொல்லுகின்ற நேரத்தில் அனாரு உம்மத்தி மா பைன 60 வ 70, எனது உம்மத்தவர்களின், சமூகத்தவர்களின் வாழ்நாளின் வயதில்லை, அது 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். மிக குறுகிய காலம் வாழ்நாள் கொடுக்கப்பட்ட ஒரு உம்மத்தாக, ஒரு சமூகமாக நாம் இருக்கின்றோம். விரல் விட்டு எண்ணக்கூடிய சில ஆண்டுகள் வாழ்ந்துவிட்டு விடை கொடுக்க வந்த ஒரு உம்மத்தாக, சமூகமாக, இறுதி தூதர் அன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகமாகிய நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எமக்கு முன் வாழ்ந்த உம்மத்தவர்கள் இந்த உலகத்தில் பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் வாழ்ந்து இந்த உலகத்துக்கு விடை கொடுத்திருக்கின்றார்கள். குர்ஆன் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த அந்த காலத்தை பற்றி எமக்கு நினைவுபடுத்தும் பொழுது, وَلَقَدْ أَرْسَلْنَا نُوحًا إِلَى قَوْمِهِ فَلَبِثَ فِيهِمْ أَلْفَ سَنَةٍ إِلَّا 50 عاما. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த உம்மத்துக்கு நபியாக, ரசூலாக நாங்கள் அனுப்பி வைத்தோம். அவர்கள் இந்த உம்மத்தில் சுமார் 950 வருஷங்கள் வாழ்ந்து விடை கொடுத்திருக்கின்றார்கள் என்ற விடயத்தை குர்ஆன் எங்களுக்கு சுட்டி காட்டிக் கொண்டிருக்கின்றது. கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, மிக குறுகிய வாழ்நாள் கொடுக்கப்பட்ட ஒரு உம்மத்தாக, சமூகமாக நாம் இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அன்பையும் அவருடைய நெருக்கத்தையும் அவருடைய தொடர்பையும் நாம் வலுவாக்கிக் கொள்வதற்கு, அவருடைய அன்பை அடைந்து கொள்வதற்கு இந்த குறுகிய கால வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல சந்தர்ப்பங்களையும் அவகாசங்களையும் எமக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் நாம் அடைந்திருக்கக்கூடிய புனித ரமலானுடைய மாதம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு வழங்கி இருக்கக்கூடிய மிக பெரும் ஒரு வரப்பிரசாதமாக, மிக பெரும் ஒரு அருளாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய நன்மாராயத்தை பற்றி பல இடங்களில் எங்களுக்கு சிறப்பித்து கூறியிருக்கின்றார்கள். யார் ரமலானை அடைந்து நோன்பு நோக்கின்றார்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பல சிறப்புகள், கண்ணியங்கள் ஒன்றுதான் இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரே ஒரு இரவை வைத்திருக்கின்றான். அது லைலத்துல் கத்ருடைய அந்த இரவு. இந்த இரவையிலே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துக்கு அல் குர்ஆனை இறக்கி வைத்திருக்கின்றான். அந்த இரவை எந்த ஒரு மனிதன் அடைந்து நல்ல அமல்களில் ஈடுபடுகின்றார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வெகுமதி, சிறப்பு. கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆன் அந்த இரவை எமக்கு சிறப்பித்து கூறிக்கொண்டிருக்கிறது. அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை அல்லாஹ் இந்த ரமலான்ல தான் வைத்திருக்கின்றான். இமாமுனா ராஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள், எந்த ஒரு மனிதர் ரமலானுடைய மாதத்தில் இருக்கக்கூடிய அந்த லைலத்துல் கத்ருடைய அந்த இரவை அடைந்து அதில் நின்று வணங்கி அல்லாஹ் விரும்பக்கூடிய வணக்கங்களில் ஈடுபடுகின்றார்களோ இவர் சுமார் 80 வருஷங்கள் அல்லாஹ்வை வணங்கியவர் போன்றாவார் என்ற விடயத்தை இமாமுனா ராஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஒரே ஒரு இரவு அது நல்ல வணக்கங்களை கொண்டு அலங்கரிக்கின்ற நேரத்தில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சிறப்பும் கண்ணியமும் அது ஏராளமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, தாய்மார்களே,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் எமது வாழ்வில் ஒரு ரமலானை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை, சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கின்றான். இந்த சந்தர்ப்பத்தில் நானும் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எமது வாழ்க்கையில் எத்தனை ரமலான்களை நாங்கள் சந்தித்து வழி அனுப்பி இருக்கின்றோம். நாம் சந்தித்து வழி அனுப்பி வைத்த அந்த ரமலானுடைய நிலைப்பாடு அது எப்படி இருக்கிறது என்பதை பற்றி நாம் எமது உள்ளத்தில் வினாத்தொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மீண்டும் மீண்டும் ஒரு ரமலான் வந்து நிழலிட்டுக் கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற யதார்த்தத்தை புரிந்து இந்த ரமலானில் நல்ல அமல்களை கொண்டு இந்த ரமலானை நாங்கள் அலங்கரிக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் 9 ரமலான்களை சந்தித்திருக்கின்றார்கள். அந்த ரமலான் வருகின்ற நேரத்தில் அவர்கள் சந்தித்த அந்த ரமலானை அவர்கள் எதிர்கொண்ட விதம், அதனை சந்தித்த நேரத்தில் அவர்களுடைய உள்ளம் அடைந்த மகிழ்ச்சி அது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அருமை சஹாபாக்களையும் பல ஆசை வார்த்தைகளை கொண்டு ஆர்வமூட்டிய ஒரு காலம்தான் புனித ரமலானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சிறப்புக்குரிய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை, சந்தர்ப்பத்தை எம் அனைவருக்கும் வழங்கி இருக்கின்றார். ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்ப்போம். இது எமது வாழ்க்கையில் கடைசி ரமலானாக இருந்தால், அல்லாஹ் எமக்கு வாக்களித்த அந்த மரணம் எம்மை வந்து அடைந்து கொள்ளும் என்று சொன்னால், மீண்டும் ஒரு ரமலானை சந்திக்கக்கூடிய பாக்கியம், சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்காது. கண்ணியத்துக்குரியவர்களே, எம்மோடு வாழ்ந்த எத்தனையோ உறவுகள் எங்களோடு சகர் வேளைகளிலும் இஃப்தார் வேளைகளிலும் ஒன்றாக இருந்து நோன்பு திறந்தவர்கள். அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட மரணம் அவர்களை வந்து தழுவிக்கொண்டது. இன்று மண்ணறைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ரமலான் வந்து சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் எங்களுக்கு மத்தியில் அவர்கள் இல்லை. இதே போன்று ஒரு நாள் எனக்கும் உங்களுக்கும் வர இருக்கிறது. அது எமது மரணத்துடைய மௌத்துடைய நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. அது எப்பொழுது வரும் என்று எங்களுக்கு தெரியாது. அந்த மரணம் வருவதற்கு முன்னதாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் அவனுடைய அன்பையும் அவனுடைய மன்னிப்பையும் நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் ரஹ்மான் அல்லாஹ் எங்களுக்கு இவ்வாறான சந்தர்ப்பங்களையும் அவகாசங்களையும் வழங்கி கொண்டிருக்கின்றான். ஆகவே நாம் அடைந்திருக்கக்கூடிய இப்புனித ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் அவனுடைய அன்பையும் நான் அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மிக பெரும் ஒரு அவகாசம் என்ற எண்ணத்தோடு, இது என் வாழ்க்கையில் கிடைத்த ஒரு இறுதி ரமலான், இதற்கு பிறகு ஒரு ரமலானை சந்திக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்காது, இதனை நான் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் இந்த ரமலானை எதிர்கொள்ள வேண்டும். இந்த ரமலானுக்காக வேண்டி நாங்கள் இந்த ரமலானில் நல்ல அமல்கள் செய்யக்கூடிய இந்த கட்டத்தில் நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த ரமலானை நாம் அடைந்து நல்ல அமல்கள் செய்வதன் நோக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹ் என்னுடைய தவறுகளை, குற்றங்களை மன்னிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நான் அடைந்து கொள்ள வேண்டும், அவனுடைய மன்னிப்பை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உயரிய எதிர்பார்ப்போடுதான் நாங்கள் புனித ரமலானுடைய மாதத்தில் நல்ல அமல்களை கொண்டு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை இந்த சந்தர்ப்பத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்வது பொருத்தம் என்று நான் நினைக்கின்றேன். நாம் செய்த தவறுகளை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நாங்கள் இன்று சின்ன விடயங்களுக்காக வேண்டி எமது உறவுகளை துண்டித்து வாழ்ந்து கொண்டு, பெற்றோர்களை புறக்கணித்துக் கொண்டு நாங்கள் எவ்வளவு நல்ல அமல்கள் செய்தாலும், எவ்வளவு சிறப்பான இது போன்ற ரமலானுடைய காலங்களை எதிர்கொண்டாலும் நிச்சயமாக அது எமக்கு விமோசனம் தராது என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் யாருக்காவது அநியாயம் செய்திருந்தால், தவறுகள் செய்திருந்தால், நாம் அவர்களை அணுகி அவர்களிடம் மன்னிப்பை கேட்டு அவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இந்த ரமலானை நல்லமல்களை கொண்டு நாங்கள் அலங்கரிக்க வேண்டும். எமது எடமென்ஸ் வரட்டு கௌரவங்களை நாங்கள் விட்டு விடுவோம். கண்ணியத்துக்குரிய சின்ன பிரச்சனைகளுக்காக வேண்டி எமது உறவுகளுக்கு நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள், என்ன ஜனாசாவிலையும் நீங்க பங்கெடுக்க வேண்டாம், என்ற வீட்டு வாசலுக்கும்
நீங்க வந்துட வேண்டாம், என்னோடு பேசவும் வேண்டாம். சின்ன சின்ன உலக ஆதாயங்களுக்காக வேண்டி உறவுகளை துண்டித்து புறக்கணித்து வாழக்கூடியவர்கள், மற்றவர்களுக்கு அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் செய்யக்கூடியவர்கள், இதனை நாங்கள் நிறுத்திவிட்டு எமது இறுதி பயணம் மரணத்துக்காக வேண்டி தயாராகுவோம். அல்லாஹ் எமது வாழ்க்கையில் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். ரமலானுடைய மாதம் இது சிறப்புக்குரிய மாதம், பல சுபசோபனங்களையும் நன்மாராயங்களையும் தாங்கிய மாதம். இந்த மாதத்தை அடைந்த நாங்கள் நல்ல அமல்களை கொண்டு அலங்கரித்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அவனுடைய அன்பையும் பெற்று இந்த ரமலான் அல்லாஹ்விடத்தில் எமக்காக வேண்டி பரிந்து பேசக்கூடிய ரமலானாக அல்லாஹ்விடம் அனுப்பி வைப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.